ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி, கொடம்புளி போட்ட ஃபிஷ் கறி. இன்றைக்கி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சுட்டேன். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் ஊற்ற போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே 10 சின்ன வெங்காயம் நீளமாக அரிஞ்சது மெலிசா, அதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு மெலிசா அரிஞ்சது, அப்புறம் இஞ்சி 1 ஸ்பூன். இது 3 நம்ம எண்ணெயில் இப்போ போடுறோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போடுறோம். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரைனா ரொம்ப ஃப்ரை தேவையில்லை. இப்போ நல்லா பாருங்கள், இங்கே வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளோ ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த பருவத்துக்கு வதங்கினா போதும். வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம உப்பு போடுங்க. தேவைக்கேற்ப அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போடுங்க. நான் 1/2 கிலோ வஜ்ர மீன் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரேவி பண்ணுறேன். இப்போ உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டோம்னா நல்லா ஒரு 2 கிண்டு கிண்டணும். கிலோ வஜ்ர மீனுக்கு 3 ஸ்பூன் ப்ளெயின் மிளகாத்தூள், காரம் இல்லாதது. இது காரமாக காஷ்மீரி சில்லிலாம் போட்டிங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டால் போதும். இது காரம் இல்லாத மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, 3 ஸ்பூனு மல்லித்தூள். இதை தண்ணியில் கொஞ்சம் பச்சை தண்ணியில் இந்த மாதிரி குழச்சி இப்படி போட்டால் இது கரியாது உங்களுக்கு. ஏன்னா மீன் குழம்பு எப்பயுமே கலர் நல்லா கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய்க்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட போட்டாலும் அது கரிஞ்சு போயிடும். அதனால் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் தண்ணியில் இது குழச்சிட்டு இப்படி எண்ணெய்க்குள்ளே இது நல்லா வழட்டி விடும்போது அந்த பச்சை வாடை நல்லா போய் எண்ணெய் மேலே தெளிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது கேரளா புளி, இது கொடம்புளி, இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கிது. சிங்கப்பூர்லேயும் இருக்குது, ஊரில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது கொடம்புளின்னு சொல்லுவோம். இதை நல்லா கழுகணும், ஏன்னா இதுக்குள்ளே மண் இருக்கும். நல்லா தண்ணியில் கழுவிட்டு என்ன செய்யணும், நான் ஹாட் வாட்டர், இதுக்கு தேவையான 1 கப்பு ஹாட் வாட்டருக்குள்ளே 4 போட்டிருக்கேன் கொடம்புளி. போட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றணும். இங்கே பாருங்கள், கொடம்புளி இதுக்குள்ளே இருக்குது. இந்த கொடம்புளியை நான் 4 போட்டிருக்கேன். 1/2 கிலோவுக்கு 4 புளி போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. எதுக்காக இந்த சுடு தண்ணிக்குள்ளே நம்ம அந்த புளி போடுறோன்னா, சீக்கிரமாக சுடு தண்ணிக்குள்ளே இதை போட்டு ஒரு 10-20 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா 4 புளி போட்டு அப்போ நல்லா அந்த புளி இறங்கினோடனே இதுக்குள்ளே போட்டால் டக்குன்னு மீன் குழம்பு உடனே சாப்பிட்லாம். இல்லைனா எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வரைக்கும் புளி பிடிக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், ஃபிஷ் நல்லா இது மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இப்படி கொதிக்கணும். கொதிக்கும்போது பாருங்கள், வஜ்ர மீன் நல்லா இந்த மாதிரி ஸ்கின் எடுத்துட்டு நான் துண்டாக இப்படி வாங்கியிருக்கேன், சொல்லி வாங்கினேன். ஏன்னா ஸ்கின் போட்டால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி வஜ்ர மீன் ஸ்கின் எடுத்துட்டு இப்படி பீஸாக நான் வாங்கியிருக்கேன். இது 1/2 kg. இதை இப்போ குழம்புக்குள்ளே நம்ம போடுறோம். ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது, இது உடையும் மீன். இப்போ பாருங்கள், நல்லா மீன் வெந்துருச்சு. நல்லா மீன் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு வெந்தயம், நான் எப்பயுமே வெந்தயம் நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுடுவேன். அதை இதுக்கு மேலே 1/4 ஸ்பூன், ரொம்ப போட்டால் கசக்கும். அதனால் நீ பாருங்கள், இவ்வளோ தான் போடணும். 1/4 ஸ்பூன் வெந்தய பொடி வறுத்து அரைச்சது இது, அதை போடணும். போட்டதுக்கு அப்புறமே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதுக்கு மேலே சும்மா ஊற்றணும்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். லைட் ஊற்றிட்டோம். அதுக்கு மேலே கருவேப்பிலை ஒரு போட்டுட்டோம். இல்லை அது மேலே அப்படியே போடுறேன். அவ்வளோதான். இது மூடி வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், வச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிட்டா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். அப்போ அந்த நல்லா வாசமாக இருக்கும். போட்டுட்டு அதுக்கு மேலே வஜ்ர மீனே தான். இது வந்து ஸ்கின் எடுத்துட்டு இது மாதிரி கட் பண்ணி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மார்க்கெட்டில் இருந்து. இதில் வந்து மிளகாத்தூள், பிளெயின் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது வந்து 3/4 கிலோ இருக்குது வஜ்ர மீன். அதுக்கு வந்து நீங்கள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து பெப்பர் போடணும், பெப்பர் பொடி. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன். அப்புறம் எண்ணெய், நம்ம குக்கிங் எண்ணெயே அதில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு நல்லா பிசையணும். வேறு ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான் போடணும். போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா நான் பிசைஞ்சு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. நீங்கள் ஃபேன் போட்டு கூட கீழே வச்சு இது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 1/2 hour வச்சுட்டு எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணால் நல்லா மசாலா பிடிக்கும். மசாலா பிடிக்கணுன்னா இதுக்கு உள்ளெல்லாம் பிடிக்கணும்னு சொன்னால் இதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோக் இருக்குல்ல, அதால் இது வந்து குத்திக்கணும். அங்கேயும் இங்கேயும் எல்லாம் குத்திட்டு மசாலா தடவுங்க. அப்போ அது வந்து மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம எண்ணெய்க்குள்ளே போட போகிறோம். போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும், கேரளா ஸ்டைலில் வேணுமா இல்லை தமிழ்நாடு ஸ்டைலில் வேணுமா, எந்த ஸ்டைல் வேணும்னாலும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதே மாதிரியே நான் உங்களுக்கு ரெசிபி செஞ்சு உங்களுக்கு போடுறேன்.